மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 4th டே ஆஃப் மணல்மேடு. ஸோ வந்துட்டு 5 டே வந்துட்டு இருக்கும். நாங்கள் 4th டே தான் வந்துட்டு ஊஞ்சாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வருவோம். அப்போ தான் வந்துட்டு கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு நானும் இஃபாவது ஊஞ்சாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். 3 நாளாக கேட்டுட்ருக்கேன் இந்த ஊஞ்சா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி இந்த விளாகில் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பெரிய பஞ்சு மிட்டாயாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பஞ்சு மிட்டாய்க்காரவங்கள. அதேமாதிரி அவங்களும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். 4th டே 5th டே வந்தீங்கன்னா நல்லா பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அசசரிஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு கிடைக்கும். சீப்பாலாம் இருக்காது. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ரேட்டாக தான் இருக்கும். ஏன் பஞ்சு மிட்டாய்க்காரங்க வந்துட்டு பெரிய இதாக வந்துட்டு வேணும்னு சொன்னதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குலாம் அப்படிலாம் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் வந்துட்டு நாங்களும் வந்துட்டு ஸ்டால் வந்துட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எல்லாருமே பேசி பழகிட்டு அதனால் வந்துட்டு பெரிய பஞ்சு மிட்டாயாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இது வந்துட்டு ஊஞ்சாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்ட்டு இஃபாதை கூட்டிகிட்டு போயிட்டான். இவன் வந்துட்டு 2-3 நாளாக வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கான், எனக்கு இந்த ஊஞ்சால தான் எனக்கு இந்த ஊஞ்சாலும் ஆடணும். அவன் எதை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சின்ன சின்ன ஊஞ்சாலும் வந்துட்டு ஆட மாட்டாங்களாம், இதுதான் ஆடுவாங்களாம். என்ன ஊஞ்சா ஆட போகிறோம் இஃபா? ரவுண்டா இது? டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே ஏறி உட்காந்தாச்சு. அவனோட ரியாக்ஷன் எல்லாமே நான் வந்துட்டு காட்டுறேன். எப்படி என்ஜாய் பண்ணான்னு மட்டும் பாருங்கள். ஆனால் கூட வந்த ஃப்ரெண்டு வந்துட்டு பயந்துட்டா. ஆனால் அவன் சூப்பராக என்ஜாய் பண்ணி வந்துட்டு ஊஞ்சா ஆடிட்டு இருந்தான். அவன் போன வருஷமும் இதே மாதிரி தான் வந்துட்டு என்ஜாய் பண்ணி ஊஞ்சான்னா. அதான் தைரியமாக நான் வந்துட்டு ஏறி உட்காந்துட்டோம். சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்துட்டு பஞ்சமே இருக்காது. இல்லை நான் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன், டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் ஃப்ரெஷ் ஜூஸஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அவைலபிளில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக முலாம்பழம் ஜூஸும் நாங்கள் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டோம். இங்கே பன்னு பாவு பஜ்ஜி எல்லாமே இருக்குது. நமக்கு டீ குடிக்காமல் வந்துட்டு அந்த டேயே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ ஃபைனலி வந்துட்டு இந்த டீயை குடிச்சிட்டு இந்த வ்ளாகை நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். மேலும் ஃப்ளூட் அண்ட் வ்ளாகுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.